அதாவது நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே வாசித்தது என்ன அப்படின்னு கேட்டால், சபையில் இருக்கிறவர்களுடைய பின்மாற்றத்தை பற்றி நாம் பார்த்தோம். சரி, இப்பொழுது நாம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, குறிப்பாக அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அல்லது அந்த 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 ஒரு ஆடு, அந்த ஆட்டை எடுத்து பாருங்கள். இப்போ இவர்களுடைய நிலைமை, இப்போ அந்த ஆடு இப்போ என்ன செய்யாது, திரும்ப அடுத்த வாரம் திரும்ப இப்படி வழி தப்பி போமா? போகுது சரியல்ல, அது சரியல்ல. அடுத்த வாரம் வழி தப்பி போகுது சரியல்ல. அதே போல் அந்த இளையகுமாரன் இனிமேல் அந்த வீட்டை விட்டு போவானா? ஒரு காலம் போயிருக்க மாட்டான். அவனுடைய மரண பரியந்தம் அவன் என்ன செய்திருக்க மாட்டான்? போயிருக்க மாட்டான். ஒருவேளை அந்த மூத்த குமாரன் வீட்டுக்குள் திரும்ப வந்தானா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் ஒருவேளை அதற்கப்புறம் ஏதாவது நடந்திருக்கலாம். என்னோடய பாகத்தை பிரித்து கொடுங்க, நான் என்ன செய்ய போகிறேன், நான் வெளியே போகிறேன்னு அவன் வேணால் போயிருந்திருக்கலாம். ஆனால் இளையகுமாரன் என்ன செய்திருக்க மாட்டான்? அவன் வெளியில் போயிருக்க மாட்டான். அதுபோல தான் சகோதரர்களே, சபையில் நாம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய அன்பை ருசித்த நாம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதற்கு பிறகு ஒரு காலம் அந்த ஆடு எப்படி திரும்பவும் காணப்படாமல் போனதோ, அதாவது சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒன்றை கேட்டேன். அது என்ன, அது நிறைய பேர் கிறிஸ்தவத்தை நன்றாக பேசுகிறார்கள். ஒரு முஸ்லீம் அம்மா பேசுகிறாங்க. அவங்க என்ன அவங்க ஆசைப்பட்டாங்களாமா. என்ன ஆசைப்பட்டாங்களாமா? ஆண்டவரே, நீர் சுமக்கிற ஒரு ஆடாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்களாமா. அப்போ ஒருத்தர் சொன்னாராம்மா, அதை பற்றி தெரிஞ்சவர், தோளில் போட்டு வந்த ஆடு எந்த ஆடு? கீழ்ப்படியாத ஆடு. கீழ்ப்படியாத ஆட்டு தான் என்ன செஞ்சார்? தோளில் போட்டு வந்தார். ஆனால் நீங்கள் எதுவாக இருக்க விரும்போன்னா, அவரை பின்பற்றி வந்ததே 99 ஆடு, அந்த ஆடாக தான் நீங்கள் இருக்கணும்னு விரும்பணும். அதனால் தோல் மேல் இருக்கிற ஆடாக நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்க விரும்பக்கூடாது. திரும்பவும் எப்பொழுது பார்த்தாலும் தோல் மேல் போட்டு கொண்டு வந்தார், தோளில் சுமந்தார் அப்படின்னு பாடக்கூடாது. மாறாக அந்த 99 ஆடு என்ன செய்தது? அவரை பின்பற்றியது. அப்போது பாருங்கள், அந்த அம்மா அதை உணர்ந்து கொண்டாங்க. பாருங்கள், ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றாங்களோ, அவங்க இன்னும் பெற்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அதை உணர்ந்து கொண்டார்கள். பாருங்கள், தோளில் இருக்கிற ஆடாக அல்ல, அவரை பின்பற்றுகிற ஆடாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இப்போது இந்த தோளில் சுமந்து வந்த அந்த ஆடு என்ன செய்யும்? இனி ஒரு நாள் கூட திரும்பவும் என் மேய்ப்பன் என்னை தோளில் போட்டு வர்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது? நான் நடந்து கொள்ளக்கூடாது. நான் அவரை பின்பற்றுகிற ஆடாக, அவருடைய சத்தத்தை கேட்டு பின்பற்றுகிற ஆடாக இருக்க வேண்டும். அதே போல் அந்த இளையகுமாரன் என்ன முடிவு எடுத்திருப்பார்? இனி என்னுடைய தகப்பனுடைய இருதயம் என்னை பற்றி என்ன செய்யக்கூடாது? துக்கமே படக்கூடாது. அவருடைய இருதயம் எப்பொழுதும் என்னை பற்றி சந்தோஷத்தால் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் அந்த இளையகுமாரன், அவனுடைய மீதி வாழ்க்கையானது அப்படி தான் இருந்திருக்கும். அதுதான் சரியான மனம் திரும்புதல், அதுதான் சரியான ஒப்பு கொடுத்தல். இங்கே பேதுரு சொல்லும் பொழுது பாருங்கள், 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், வல்லமை, இதையெல்லாம் அவர் சொல்லிவிட்டு 5:6 நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து அது பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஒரு நாளிலே என்னை தோள் மேல் போட்டுக்கொண்டு நீ நடக்க வேண்டாம், நீ ரொம்ப தூரம் நடந்து வந்துட்ட, நீ நடக்க வேண்டாம், என் தோளில் உன்னை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு தோளில் சுமந்து வந்தாரே, அதை மறந்து போனான். அல்லது ஒரு நாளிலே உன்னை எவ்வளவு நஷ்டத்தை, எவ்வளவு அவமானத்தை தகப்பனுக்கு ஏற்படுத்தினாய்,
அதை மறந்து உன்னை கட்டியணைத்து ஏற்றுக்கொண்டாரே, அதை மறந்து போன ஒரு குருடனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் இனி ஒரு காலம் என்ன செய்ய மாட்டீர்கள்? பின்மாற்றம் அடைய மாட்டீர்கள். இனி ஒரு நாளும் காணாமல் போன ஆடாக மாற மாட்டீர்கள். இனி ஒரு நாளும் இளைய குமாரனாக என்ன செய்ய மாட்டீர்கள்? மாற மாட்டீர்கள். அப்போது அப்பம்புக்குதலுக்கென்று வந்து உட்கார்ந்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நாம் அதை மறக்கக்கூடாது நம்ம அதை மறக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளராதற்கு என்ன காரணம் கேட்டால், தான் எங்கிருந்து தூக்கி எடுக்கப்பட்டேங்கிறத அந்த குழியை மறந்து விடுகிறார்கள். அதாவது சகோதர சொல்லே, தேவன் இப்போ இளையகுமாரன் நான் இப்படி செஞ்சுட்டேனே, நான் எங்கள் அப்பா பணத்தெல்லாம் இப்படி போட்டுட்டேனே வச்சுட்டேனே அப்படின்னு அவன் திரும்ப 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 அதை நினச்சே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான்னா அது தப்பு. அந்த குற்றுணர்வு நம்ம யாருக்கும் இருக்கக்கூடாது. தயவுசெய்து யாருக்கும் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் நான் ஒரு காலத்தில் என் தகப்பனுடைய சொத்தை அழித்தவன், என் தகப்பனுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தவன், ஊராருக்கு முன்பாக என் தகப்பனை தலைகுனிய செய்தவன், தேவனுக்கு விரோதமாக இப்படியெல்லாம் செய்தவன் அப்படிங்கிறதை என்ன செய்யக்கூடாது? அப்படிங்கிறதை மறக்கக்கூடாது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. பழைய வாழ்க்கையை நினைத்து குற்றுணர்வு வரக்கூடாது. இப்போ நாம் யாருன்னா, நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ நாம் அதை நினச்சி வருத்தப்படுகிறதல்ல, ஆனால் நான் என்ன படுகொலியிலிருந்து வந்தேன் என்கிறதை மறக்கக்கூடாது. நிறைய பேர் மறந்து விடுகிறார்கள். கர்த்தர் தான் உயிருக்கு ஆஸ்பத்திரியில் கிடந்து நான் போராடிட்டு இருந்தேனே, என்னை ஆண்டவர் காப்பாற்றினாரே, எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரே, அதை மறந்து விடுகிறோம். என்னுடைய பாவங்கள் எத்தனை, நான் சிக்கியிருந்த அந்த படுகொலி எத்தனை, அதிலிருந்து கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் என்னை மீட்டெடுத்தாரே, கர்த்தர் என்னை எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்தேன், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாரே, அந்த குழியை மறந்து விட்டு இன்றைக்கு மேட்டிமையாய் பேசுகிறோம். ஒரு நைட்டில் நீ செத்துருப்ப, நீ அடுத்த நாள் உனக்கு பிணமாக தான் தூக்கிட்டு வந்திருக்கணும். ஆனால் அதை மறந்துட்டோமே. உன்னோட வாழ்க்கை இன்னைக்கு சொன்னால், இன்னைக்கு சகோதரர் சொல்ல, இன்னைக்கு என்னை பற்றி சொன்னால் என்னை போக்சோ சட்டத்தில் தான் கைது பண்ணணும். நான் என்னை யோசிக்கிறேன், ஆண்டவரே, நான் பேப்பர்லையோ டிவி செய்தியிலையோ பார்க்குற காட்சியெல்லாம் பார்த்து யாரையும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கி நான் போக்சோ சட்டத்தில் இந்த சட்டத்தெல்லாம் பார்க்கும்போது நானும் போக்சோ சட்டத்தில் கைது பண்ண வேண்டியவன் தான். ஆமாண்டவரே, அப்படின்னு தான் நான் அதை மறப்பதில்லை. அதற்காக நான் இப்போது அப்படி இருக்கிறேன் அர்த்தம் அல்ல, ஆனால் நான் அதை மறப்பதில்லை. அப்போது இந்த உலகத்திலே போக்சோ சட்டத்தில் கைது பண்ணப்படுகிற ஒரு மனுஷனை கூட நான் அற்பமாக பார்க்கறது கிடையாது. ஆகவே அருமையான சகோதரர் சொல்லே, நீங்கள் எடுத்த படுகுழியை, கர்த்தர் உங்களை தூக்கிவிட்டதை, கர்த்தர் உங்களை உயர்த்தினதை அதை மறந்து விட்டு இன்றைக்கு, அப்போ அதை மறக்கும் பொழுது அப்போ என்னன்னு கேட்டால், வேறு ஒன்றுமே இல்லை சகோதரர் சொல்லே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவில்லை என்றால், இந்த வசனத்தின்படி, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எதில் வளரணும்? அதாவது அப்படியே அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அந்த இளையகுமாரன் அடுத்த நாளிலிருந்து அவனோட வாழ்க்கை தொடங்கின பொழுது அவன் எப்படி இருந்திருப்பான்? அப்பா சொல்கிறத அப்படியே கவனமாக கேட்டிருந்திருப்பான். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் பொழுது அவன் எப்படி இருக்கும்? அப்பா, இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா, அதை நான் செய்கிறேனப்பா, அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா, செய்கிறேன், இதை செய்கிறேன் அப்படின்னு. அதாவது ஜாக்கிரதை இல்லாத கிறிஸ்துவ ஜீவியம் என்பது சகோதர சகோதரிகளே, ஜாக்கிரதையாய் பாவத்தை குறித்து உணர்வுள்ளவர்களாக, நம்முடைய பேச்சை குறித்து உணர்வுள்ளவர்களாக ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக நம்முடைய நேரத்தை செலவிடுகிறதிலே தூங்கி கொண்டு இல்லாமல் ஒரு ஜாக்கிரதை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அடியையும் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்கப்புறம் என்ன சொல்கிறார்? உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட ஞானத்தையும், எங்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தைரியம் வந்துவிடும். ஆமாம்,
கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் அப்படிங்கிற வார்த்தையை ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஆமாம், கர்த்தர் எனக்கு சகாயர் அப்படின்னு சொன்னால் அடுத்த வார்த்தை என்ன வரணும் வேண்டும்? எனக்கு தைரியம் வந்துவிடும், எனக்கு தைரியம் வந்துவிடும். அந்த தைரியத்தோடு கூட ஞானத்தையும், ஒரு அசட்டு தைரியம் அல்ல, ஞானமாக காரியங்களை செய்கிறது. போய் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நெடுன்னு போய் தண்டிக்கப்படுகிறதல்ல, அந்த ஞானத்திலே வளர வேண்டும். அதே போல் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கம் என்பது சகோதர சொல்லு நம்முடைய பால் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய சாப்பாடு சாப்பிடுகிற விஷயம், நம்முடைய நாவை கட்டுப்படுத்துகிற விஷயம், நாவிலே கட்டுப்பாடு, சாப்பாட்டிலே கட்டுப்பாடு, பால் உணர்வு விஷயங்களில் கட்டுப்பாடு. இந்த அடக்கமானது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர 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 இதில் ஒரு அடக்கம் வரும். அது கண்டிப்பாக வரும். இந்த அடக்கம் இல்லை, சாப்பாட்டில் எனக்கு அடக்கம் இல்லை, தூங்குகிறதுல எனக்கு அடக்கம் இல்லை, வாய் பேச்சில் எனக்கு அடக்கம் இல்லை, பால் உணர்வுகளை அடக்கமில்லை அப்படின்னு சொன்னால் நான் வளரவில்லை, நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இல்லை. சரி, ஏன் வளரலை? ஏன்னா அதான் நான் ஒன்றை மறக்காதிருங்கள், என்னை ஏமாற்ற முடியாது, அல்லது தேவனை ஏமாற்ற முடியாது, தேவனுடைய மனுஷர்களை ஏமாற்ற முடியாது. நான் வளரவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் என்ன செய்யலை? முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொரிய போன கூடனாக இருக்கிறான். பழையதை நீ மறந்து விட்டாய், நீ எப்படி எடுக்கப்பட்ட குழியிலிருந்து எடுத்தேன் என்று மறந்து விட்டாய். இன்றைக்கி ஏதோ பெரிய நான் எல்லாத்துக்கும் பாத்திரன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டோம். அதுதான் காரணம். வேறு இதெல்லாம் பேசக்கூடாது, வேறு இதெல்லாம் சொல்லக்கூடாது, அது சரியில்லைங்க இது சரிங்களெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை. அப்போது இதில் நான் வளர வேண்டும். அதுபோல் இச்சையடக்கத்தோடு என்ன செய்யும்? இச்சையடக்கத்தோடு பொறுமை. அடுத்தது தேவபக்தி என்பது சகோதர சொல்ல ஒரு சொத்து மாதிரி. எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறோமோ அவ்வளவு தூரம் ஒரு பணம் சேர்க்குற மாதிரி, அது பணம் சேர்ப்பது மாதிரி. ஆமாம், எப்படி நீங்கள் ஒரு வேலைக்கு போய் கொஞ்சம் சிறுக சேர்த்து ஒரு பணத்தை சேர்த்து கொள்கிறது போல் தேவபக்தி என்பது ஒரு சொத்து மாதிரி. அது அந்த சொத்திலே அதிகமாய் தேர வேண்டும். சபையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அந்தஸ்து வேண்டும். இந்த பணத்தில் வர அந்தஸ்து சொல்லவில்ல, நிறைய பேர் அதை தான் அந்தஸ்து நினைக்கிறாங்க. இப்போ என்ன சொந்தமாக வீடு வாங்கிட்டேங்க, அப்புறம் காரும் ஒன்று வாங்கிட்டேங்க, சரிங்க பரவாயில்லைங்க அப்படின்னா இவையெல்லாம் குப்பைகள், இவையெல்லாம் பயன்படுத்தலாம். நான் குப்பை என்று சொல்வதனாலே அப்போ நீ காரில் போகிறியான்னு கேட்டால் ஆமாம் நானும் காரில் தான் போகிறேன். குப்பை என்றல்ல, அதாவது நம்முடைய மனப்பான்மையானது, அதாவது இவைகளிலே ஒரு எனக்கு அந்த ஈராம் ராஜாவுடைய அந்த வார்த்தை எனக்கு மறக்காது. 20 பட்டணங்களே என்னமோ சாலமோன் ராஜா ஈராமுக்கு கொடுப்பான். அவன் என்ன சொல்லுவான்? சகோதரனே இவையெல்லாம் என்னத்திற்கு அப்படிங்கிறார். ஆபிரகாமை பாருங்கள், நான் ஒரு சரட்டை கூட என்ன மாட்டேன், ஒரு சரடு எக்கச்சக்கமான கொள்ளை பொருளை கொண்டு வந்தார்கள். ஒரு சரடு எடுத்தாவது கட்டிக்கலாம் அல்லவா, ஒரு சரட்டை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த உலகத்தின் காரியங்களை, இது சொத்தல்ல சகோதர சொல்லு, தேவபக்தியில் வளர்கிறதான் சொத்து. உங்கள் பிள்ளைகளும் தேவபக்தியில் வளருவார்கள் என்று சொன்னால் அதுதான் பிள்ளைகள் சம்பாதிக்கிற சொத்து. நான் சம்பாதிச்சோட என் பையன் சம்பாதிக்கிறானுங்க அப்படிங்கிறது அல்ல. இப்போ தேவபக்தி சொத்தாக மாறும் பொழுது அடுத்தது என்ன? சகோதர சிநேகத்திலே வளர்கிறது. சபையில் இருக்கிறவர்களிடத்திலே, அதாவது நம்முடைய அன்பு முதலாவது எங்கே வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டால் சகோதர சொல்லி சபையில்தான் முதல்ல அது தெரிய வேண்டும். காண்கிற சகோதரனை அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? சகோதர சிநேகம், சபையில் இருக்கிறவர்கள் மேல்தான் நம்முடைய முதல் அன்பு. அதற்கப்புறம் என்ன? சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்குகள் அப்படின்னு சொன்னால் இது அடுத்தது வெளியில் உள்ளவர்களை நேசிக்கிற அன்பு. சபையில் இருக்கிறவர்களை நான் நேசிக்கிறதில்ல, ஆனால் வெளியில் இருக்கிறவங்கள நான் நேசிக்கிறேன்னா அது ஏதோ தப்பு இருக்குது, அது ஏதோ தப்பு. அப்படியெல்லாம் கிடையாது, அப்படி இல்லை. அப்போது இந்த வரிசை கிரமத்தை பாருங்கள். என்னென்னது? ஜாக்கிரதை, விசுவாசம்,
தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோடு கூட அன்பு. இப்போ இவைகளெல்லாம் உங்களுக்கு உண்டாயிருந்து அது பெருகினால் அப்படின்னா இது ஜீம்பூம்பா மாதிரி ஒரே நாளில் நடக்கிறதில்ல. முதல்ல இது உங்கள் ஒரு சின்ன, இப்போ ஆண்டவர் சொன்னார் அல்லவா, பரலோராஜ்யம் என்பது ஒரு கடுகு விதையைப் போல ஒரு சின்ன செடியாக இருக்கும். இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற கடுகு விதை செடிகள் அது மரத்தை போல் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விதையை போல் ஆரம்பிக்கிறது. அந்த விதையை நட்டு அது வளர்ந்து, அதே போல் இவைகளெல்லாம் உங்களுக்குள் உண்டாயிருந்து இது பெருகினால் அந்த மரத்தை ஆண்டவர் பார்த்தால் அதில் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நானெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மகிட்டலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பலகீனனுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீ கனி தருகிற மரமாய் மாறியிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பார்த்து இந்த அத்தி மரத்திலே கனி இல்லை அப்படின்னு, இது சபிக்கப்பட கடவுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இதில் வளர்ந்திருக்க வேண்டும். இப்போ பாருங்களேன், அப்போ கிறிஸ்து வாழ்க்கை என்பது சகோதர சொல்லு, இளையகுமாரனாக நான் ஆரம்பித்தேன், அல்லது காணாமல் போன ஆடாக நான் ஆரம்பித்தேன். இப்பொழுதோ என்னுடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் உண்டாயிருந்து பெருகி கொண்டு வருகிறது. இப்பொழுது நான் ஒரு கனி உள்ள மனுஷனாக, கனி தருகிற ஒரு மனுஷனாக நான் இருக்கிறேன். அப்படிங்கிறதான் சகோதர சொல்லே. இந்த அப்பம்புக்குதலுக்கு அப்பத்திலே பங்கெடுக்கிற எல்லாருமே இப்படி தான் இருக்கணும், இப்படி வளரணும். தயவுசெய்து இது ஏதோ ஒரு சடங்கை போல் தயவுசெய்து நினைத்து விடாதிருங்கள். இல்லை, நிறைய பேருக்கு அது எடுக்கலைன்னா அது ஏதோ ஒரு மாதிரி நினைக்கிறேன். இல்லை, அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். எது உங்களை குற்றுணர்வு ஆக்க வேண்டும், எது நான் உன்னை எடுக்காமலே இருக்கிறனே நினைக்கணும்னு கேட்டால், இந்த மாதிரி வளராமல் இருக்கிறனே, அல்லது போன வாரம் காணாமல் போனேன், இந்த வாரம் காணாமல் போனேன், அடுத்த வாரம் காணாமல் போனேன். அப்போ வாரம் அதே பாட்டை பாடினேன். எப்படி? அது என்ன பாட்டு? அது தோளில் தான் நான் இருப்பேன். அது என்ன ஒரு நல்ல பாட்டு. அந்த மாதிரி பாட்டை வாரம் நான் பாடிக்கொண்டிருக்கக்கூடாது. அடுத்தது, நான் ஒரு பொறுப்புள்ள பையனாய், பொறுப்புள்ள மனுஷனாய் நான் வளரணும் அல்லவா? நான் வளர வேண்டும். ஆகவே இவைகளை தயவுசெய்து நீங்கள் வீட்டிலே போய் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நான் வளர்ந்திருக்கிறேனா என்பதற்கு அடையாளம். இவைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு தாழ்மை என்னிடத்தில் இல்லை. சகோதர சொல்லே, பல வருஷங்களுக்கு முன்பாக சகோதரர் சகரியா போனன் அவர்கள் சொன்ன வசனம், ஒரு வார்த்தை எனக்கு மறக்காது. அதாவது, இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பட்டியல் இருக்கிறது அல்லவா? இப்போ 2 பேர் இதில் என்ன வாசித்தோம்? இப்போ நம்ம ஒரு பட்டியல் படித்தோம் அல்லவா? இதே போல் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம்னு ஒரு பட்டியல் இருக்கும் அல்லவா? அது உங்களுக்கு தெரியும். அதே போல் ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கடைசியில் இருக்கும் அல்லவா? ஆவியின் கனியோ அன்பு அப்படின்னு ஆரம்பித்து அது ஒரு பட்டியல் இருக்கும். இந்த பட்டியலெல்லாம் நீங்கள் மறக்காதீங்க. இதுதான் தேவனுடைய சுபாவங்கள், அல்லது இதுதான் நாம் பங்கடைய போகிற சுதந்திரங்கள், அல்லது இதுதான் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். இந்த 3 பட்டியலையும் தயவுசெய்து மறக்காதிருங்கள். இதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வளர்கிறவர்களுக்கு சொல்கிறேன், வளர்கிறவர்களுக்கு இந்த 3 பட்டியலும், யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்திலே பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமோ அப்படின்னு எழுதியிருக்கும் அல்லவா? அதில் 7 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆவியின் கனியோ அதில் எத்தனை எழுதப்பட்டிருக்கும்? 9. அதே போல் இதில் எத்தனை எழுதப்பட்டிருக்கிறது? எண்ணி பார்ப்போமே. ஜாக்கிரதை, விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு. இதுலேயும் ஒரு 9 இருக்கிறது. சரி, இப்போ இந்த 3 பகுதிகளையும் நீங்கள் போய் இதை படித்து பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒன்று இல்லாமல் இருக்கும். அது என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். என்ன இருக்காது? தாழ்மை இருக்காது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், தாழ்மை தானே மிக சிறந்த குணம். இந்த 3 பட்டியலை ஏன் தாழ்மை இல்லை?
அதற்கு என்ன பதில் சொல்லுங்கள்? அதற்கு வேறு அந்த காலத்தில் சொன்னது எனக்கு மறக்காது. அது என்னென்னா, தாழ்மை என்கின்ற நிலத்தில் தான் இதெல்லாம் என்ன செய்யுமாம்? வளருமாம். அதனால் இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களார தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொறி போன கூடனாக இருக்கிறான்னு சொல்கிற வசனத்திற்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த தாழ்மை இல்லை, அந்த தாழ்மை இல்லை, அந்த தாழ்மை இல்லை. அந்த இளையகுமாரனுக்கு இருந்த அந்த தாழ்மை இல்லை. நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. சோறு சொல்ல நீங்கள் தைரியத்தோடு சபைக்கு வாருங்கள், நான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்பொழுதுமே நம்மை குறித்து நாம் என்ன எண்ணிக்கொள்ள வேண்டும் தெரியுமா? அந்த யாக்கோபு சொல்கிறார் அல்லவா, ஆண்டவரே நான் எவ்வளவு வேணும் இல்லை, ஏதோ கொஞ்சம் பாத்திரனா, கொஞ்சம் பாத்திரனான்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? யாக்கோபு அந்த கர்த்தாவே கோலும் தடியுமாய் நான் கடந்து போனேன், என்னை நான் இதற்கு அவன் தானே சொல்லுவான், நான் எவ்வளோ வேணும் இல்லை, எவ்வளோ வேணும் பாத்திரவன் அல்ல, என்னை சகோதரர்கள் பிரதர் அப்படின்னு கூப்பிடுவதற்கு நான் எவ்வளோ வேணும் பாத்திரன் அல்ல, என்னை சகோதரிகள் சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவதற்கு நான் எவ்வளோ வேணும் பாத்திரன் அல்ல, என்னை கண்டு பேசுவதற்கு, ஏன்னா நான் போக்சோ சட்டத்தில் கைது பண்ணப்பட வேண்டியவனாயிற்றே, என்னை பார்த்து பேசுவதற்கு சிரிப்பதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரவான் அல்ல, இந்த சபையில் இருப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. ஆண்டவரே, அப்படிங்கிற அந்த தாழ்மை இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சகோதரர் சொல்லு, இந்த 3 இடத்திலையும் பார்த்தோம் அல்லவா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், இந்த 3 பகுதிகளிலையும் இருக்கிறது அத்தனையும் நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள், நாம் அடைய வேண்டிய, நமக்கு உண்டாயிருந்து அல்லது முளைத்து எழும்பி கனி தர வேண்டிய விஷயங்கள். இவைகள் ஏன் இல்லை? ஏனென்றால் அந்த தாழ்மை என்கின்ற நிலம் இல்லை இல்லை. ஆண்டவரே, அதனால் நாம் அந்த தாழ்மையிலே எப்பொழுதும் இருப்போம். தாழ்வு மனப்பான்மை அல்ல. ஒரு வேலை செய்ய சொன்னால் நானெல்லாம் இதுக்கு பாத்திரவான இல்லைங்க அப்படின்னு சொல்லுகிறது அல்ல அல்ல அல்ல. நான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். சில பேர்ஸு கூப்பிடும் பொழுது, பிரதர் நான் பாத்திரம் இல்லை பிரதர், நான் இதுக்கு தகுதி இல்லை பிரதர் அப்படின்னு நான் சொல்லுவேன், வெளி சபையில் பேர்ஸ் சொல்லும் பொழுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு என்ன உணர்த்தினார்னா, அப்படி சொல்கிறது ஒரு தாழ்மை கிடையாது, அப்படி சொல்கிறது தாழ்மை கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்னா, நான் ஒரு வேலைக்காரன், நான் ஒரு வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் சில வேலைகளை இந்த வேலைக்காரன் தான். இப்போ டாய்லெட் க்ளீன் பண்ணுறது ஒரு கம்பெனி நடக்குது, அந்த கம்பெனியில் டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலைக்குன்னு சிலர் இருப்பாங்க. அவங்க காலையில் அதை க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி சில வேலைகளுக்கு நீங்கள் வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னால் அதை குறித்து மேனி பாராட்டலாமா? இல்லை அதை குறித்து என்னமோ பெருசாக நானெல்லாம் ஒன்றும் இல்லை பேர் அப்படின்னு சொன்னால், எப்பா நீ ஒரு அடிமை தானே? அம்மா நான் அடிமை தான், இது செய் அப்படின்னா, அப்படின்னா நான் வர்றேன் ஆண்டவரே, அப்படி நான் போகிறேன். நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி நான் அங்கே இருக்கிறவங்களுடைய கால்களை, நான் தூத்துக்குடி போனாலும் சரி எங்கே போனாலும் சரி போய் அவங்களோட காலை கழுவிட்டு வரக்கூடிய ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமையாக நான் போகணும். இது இல்லாமல் சும்மா நான்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் அதான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வார்த்தை ஜாலங்கள் அல்ல. அப்படின்னா நீ அவ்வளோ பெரிய தாழ்மையா? அப்படின்னா உங்கள்கிட்ட இதெல்லாம் இருந்திருக்கணுமேப்பா. எது இருந்திருக்கணும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கணும் அல்லவா? அப்போ உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா அப்போ எல்லாம் வார்த்தை ஜாலங்கள். எப்படி பேசணும்னு தெரியும். சிஎஃப்சியில் எப்படி பேசுனா எல்லாம் மதிப்பார்கள். ஆண்டவரே நான் நரகத்திற்கு பாத்திரவான். அப்படியா? நரகத்துக்கு பாத்திரவான்? இப்போ வீட்டில் போய் மனைவி அந்த அன்னைக்கு ஏதோ பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பிரியம், புருஷனை பேரை சொல்லி கூப்பிடணும். எப்படி நீ என்னோட பேரை சொல்லி கூப்பிடலாம்? புருஷனுக்கு மரியாதை கொடுத்தாயா அப்படின்னா? அப்போ இந்த தங்கம் சபையில் என்ன சொன்னார்? நான் நரகத்திற்கு பாத்திரவான்.
அப்படின்னா இந்த மாயமான மனத்தாழ்மையெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் உண்மையாகவே தாழ்மையாக இருந்தால் அதில் என்ன செஞ்சுருக்கணும்? இந்த காரியங்கள் வளர்ந்துருக்கணும் அல்லவா? அருமையான சகோதரிகளே, நாம் தொடர்ந்து இளையகுமாரனாக இல்லை, வளர வேண்டும். அப்பொழுதுதான் நமக்காக ரத்தம் சிந்தின நம்முடைய ஆண்டவருக்கு அது மிகுந்த மதிப்புள்ளதாக இருக்கும். இந்த அப்பத்திய ரசம் மிகுந்த கனமுள்ளதாக அது மாறும்.